ஹாய், பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங் பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். பயங்கர ஹீட்டாக இருக்குது. பக்கத்தில் ஒரு டவலோடு உட்காந்துருக்கேன். ஸோ பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஏசி போட்டால் ஃபேன் போட்டால் கொஞ்சம் நாய்ஸ் வரும்னு நினச்சிட்டு டோர் ஓப்பனில் இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ ஹியர் எனி சவுண்ட்ஸ் நாய்ஸ் ப்ளீஸ் அதை நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி, ஓகே. நான் இப்போ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு காட்டலான்னு நினச்சோம். அன்னைக்கு டிலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் மூவி போனோம். என்ன மூவின்னு பார்த்தீங்களா, பிரீத்தி முகுந்தன், அர்ஜுன், தென் அபிராமி அவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ, நம்ம பொண்ணுங்களே இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. சூப்பர் மூவி. நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ். எவ்வளோ வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் பத்தாது. நாய்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் இது ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், மில்டன் பிராண்ட்லேருந்து. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு தெரியல, மேபி கிட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொண்டு போகிறதுக்கு. லிங்க் இருந்ததுன்னா நான் ஆட் பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது கலர் சேலஞ்சுக்கு நான் சனுக்கு கொடுத்தது, மினிசோவில் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட், நான் கதவை சாத்திடுறேன். ஒரு ஸ்டீல் பாட்டில் வாங்கியிருந்தேன். இது அமேசான்லேருந்து, மில்டன் பிராண்ட்லேருந்து. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எவ்வளோ நாள் வரும்னு தெரியல, பட் இட் லுக்ஸ் குட். நிறைய கலர்ஸ் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன், இது வந்து ஜூஸ் கொண்டு போகிறதுக்கு மினிசோவில் வாங்கியிருந்தேன். நான் கலர் சேலஞ்சில் கொடுத்தேன் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில். ஸோ மினிசோவில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் வாட்டர் பாட்டில். அவன் நிறைய வாட்டர் குடிப்பேன், எனக்கு நிறைய கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால மெயின் வாட்டர் பாட்டில் இது தான். இது வந்து நான் வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா வெப்சைட்லேருந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ சிப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், இது மூணு தான் அவங்களோட வாட்டர் பாட்டில். இது லாஸ்ட் ஒரு 4 months அவள் ஸ்கூலில் யூஸ் பண்ணான். இந்த டைம் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலை, ஏற்கனவே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், புதுசாக நிறைய வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணா பொண்ணு எப்போவுமே சம்மர் ஹாலிடேஸ்க்கு வருவாங்க. அவங்க 2 பேரும் போய் ஷாப்பிங் பண்ணுவாங்களா, அது எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த டைம் வந்து அவளே வந்து வேணாம் மம்மி அப்படின்னு சொன்னால், ஸோ என்னெல்லாம் வேணுமோ தேவையானது மட்டும் வாங்கினேன். இல்லைன்னா எல்லாம் வாங்குவாங்க, எரேசர்லேருந்து பேக்லேருந்து எல்லாமே வாங்குவாங்க. இந்த டைம் அது கொஞ்சம் டோட்டலாக கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஷன்லேருந்து 2 லஞ்ச் பேக் வாங்கினோம். லஞ்ச் பேக் எதுக்கு 2 வாங்கினோன்னா, ஏற்கனவே வந்து நிறைய இருக்கிற லஞ்ச் பேக்லாம் இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வாங்கினோம். இதுக்கு முன்னாடி ஐ திங்க் வின்டர் பேர் அப்புறம் வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கி, அது ரொம்ப லைட் கலராக இருக்கும், அது வந்து சீக்கிரமே அழுக்காயிரும். அதனால இது 2 வாங்கியிருக்கோம் டார்க் கலர்ஸில். ஆல்வேஸ் நீங்கள் லஞ்ச் பேக்னால் ரோஷன் போயிருங்க. பேக்ஸ் கூட லஞ்ச் பேக் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா நல்லாயிருக்கும், மெட்டீரியல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 லஞ்ச் பேக்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் 310 rupees. அதில் வந்து 2 லஞ்ச் பேக். நெக்ஸ்ட் இது வந்து ஹோம் ஸ்டாப்லேருந்து வயா லஞ்ச் பேக்ஸ் வாங்கினோம். இதுவுமே வந்து நான் கலர் சேலஞ்சில் வாங்கியிருந்தேன், ப்ளூ கலருக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவள் குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்தாலே சாப்பிட முடிச்சுட்டு வர மாட்டா. இந்த பெருசு கொண்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு அப்படி மைண்டு கரெக்டாகவே இல்லை, கொடுத்து விடலாமா வேணாமா, இல்லை குட்டி வாங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மினிசோலேருந்து அரௌண்ட் 230 rupees இது. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இதுதான் பழைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ். 2மே ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினது தான். இன்னும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுவே கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கு இல்லையா, இது பாருங்களேன், இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், தெரியுதா? ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதனால இதுவே கொடுத்து விடலாமான்னு ஒரு திங்கிங்கில் இருக்கேன். பார்க்கலாம். அடுத்தது நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிராண்டுக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லை, பட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 3 years முன்னாடி இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். அவள் 2nd standard போகிறப்பன்னு நினைக்கிறேன், அப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். இப்போ அவள் 6th standard போகிறா. இது வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா,
அவளுக்கு பத்தலை இது. அவள் வந்து குழம்பு சாதம்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிக்ஸ் பண்ணி தராதீங்க, தனியாக கொடுங்கன்னு சொல்கிறாளா. அதனால தனித்தனியாக ரைஸ் குழம்பு பொரியல் தனியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அது இப்போ புதுசாக ஸ்விட்ச் பண்ணுறேன். பட் இதோட குவாலிட்டி இன்னுமே நல்லா இருக்குது. வாயா அந்த பிராண்ட்லேருந்து வாங்கினேன். சூப்பராக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து நான் வயா ஷோரூம்லேருந்து வாங்கினேன். இப்போ வாங்கியிருக்கிறது ஹோம் ஸ்டாப்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வாங்குறப்பவே அரௌண்ட் 3000 இருந்தது. பட் இப்போ வந்து த்ரீ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2600க்கு எவ்வளோ தான் வாங்கினோம். ஸோ ரீசனபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் வயா லஞ்ச் பாக்ஸ் வாங்குறீங்கன்னா ஹோம் ஸ்டாப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வேக்குது, தொடச்சிக்கலாம். ஆக்சுவலி ஐ ஹவ் டன் மை ஸ்கின் கேர். அதனாலையுமே வந்து நிறைய ஸ்வெட் ஆகுது. ஸ்கின் கேர்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் ஏசி ரூம்லேயே இருக்கிற மாதிரியே பார்க்கணும். இப்போ ஏசி போடலாம், பட் லிவிங் ரூம் ஃபுல்லாக போகும், ஒரு ½ ஹவருக்கு அது வேஸ்ட்டு தானே, அதனால போடாமல் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் த லஞ்ச் பாக்ஸ். எனக்கு ஒன்று என்னென்னா, இதுக்குள்ளே இந்த காப்பர் கலர் வர்றது பிடிக்கும். உள்ளே எல்லாமே சேம் தான், இதுக்குள்ளே சேமாக தான் இருக்கும். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. காப்பர் கலரில் இருந்தது கிடச்சிது, பட் அந்த கலர் எனக்கு பிடிக்கல, அவுட் சைட் கலர், அதனால அதை வாங்க முடியல. பட் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவான், யூ கேன் பை திஸ். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். கிட்ஸ் வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஒரு 3-4க்கு மேலே, 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வாங்கினது ஃப்ரம் ஹோம் ஸ்டாப். இதுதான் ஹோம் ஸ்டாப் வயா டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் 1000 ml. ஐ திங்க் அது 600 ml நினைக்கிறேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ் இந்த கலர் செலெக்ஷன் ஷானுவோடது தான். அவள் தான் பிளாக் கலர் வேணும்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த லஞ்ச் பாக்ஸ். ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் பாருங்களேன், ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கினாங்க. இப்போ வந்து ரொம்ப பிளைனாக போயிட்டாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் ஏதாச்சும் பொம்மை போட்ட மாதிரி வாங்கிக்கூட அப்படின்னு சொன்னப்போ, அம்மா வாட் இஸ் திஸ் மம்மி, இதெல்லாம் இது மாதிரி தான் வாங்கணும், சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும், ஏஸ்தட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டைட்டாக இருந்தது. வெயிட், ஒன்று மட்டும் என்னடா உள்ளே மாட்டிக்கிறேன். ஸோ இதுதான் 3 பாக்ஸஸ் இருக்கா. இது ரெண்டும் 300 ml, ஐ திங்க் இது 400 ml, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ரைஸ் போட்டு நம்ம இதில் கொடுக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து இந்த டிவைடர் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ டிவைட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இதே மாதிரி. ஆனால் இதில் மிஸ் ஆயிரும். பட் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஹீட்டை வந்து நல்லா, நீங்கள் வந்து நல்லா ஹாட்டாக ஃபுட்டு பேக் பண்ணுறப்போ மத்தியானம் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல, அதனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். 1 or 2 years வந்தால் கூட அது ஒர்த்து தானே. டெய்லி எடுத்துகிட்டு போகிறாங்க 1 year ஃபுல்லாக. ஸோ அதனால தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இந்த பென்டோ பாக்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசை தான். பட் அதுக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே கொண்டு போய் எப்படி வைப்பாங்க, அதை கேரி பண்ணிட்டு போகிறது அந்தளவுக்கு வந்து யூஸபுளாக இருக்குமா, கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்கு போகாமல் ஐ பாட் திஸ் ஒன், இந்த ரேக் மாதிரி இருக்குல்ல. ஸோ திஸ் ஒன் ஐ பாட், நைஸ் ஒன். இது வந்து ஹோம் ஸ்டாப்பில் வாங்கினோம், அரௌண்ட் 2600 வந்தது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நான் வந்து நம்ம சஸ்ட்ரு இங்கே இல்லவே இல்லை, சஸ்ட்ரு பாட்டி வீட்டில் இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் ஷனுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் நாங்கள் கிராஸ்பேட்டில் வாங்கினது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேஷ்னரி, கிளிப்பு, அப்புறம் வந்து அவளோட ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னமோ அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தா. எல்லாமே அவள் யூஸ் பண்ணிட்டா எடுத்து. ஸோ அதை எதுவுமே எனக்கு காட்டுறதுக்கு இல்லை. பேக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் ஏற்கனவே இது வரைக்கும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகல. அமேசானில் ஒரு டைம் ஐ திங்க் பாப்பா பிறந்தப்போ நாங்கள் ஒரு பேக் வாங்கலாம், டயப்பர் பேக் போகாமல் வேறு மாதிரி பேக் வாங்கலாம்னு சொல்லி வாங்கினோம். அந்த பேக் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ அவகிட்ட கேட்டேன், அந்த பேக் யூஸ் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். சரிம்மா அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால். ஸோ அதுவே வாங்கிட்டேன். அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு தெரியல. லைட் வெயிட் லக்கேஜ்க்கு ஓகே, பட் ஹெவியாக புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ அது எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுதுன்னு தெரியல. சரி 1 week 2 weeks எடுத்துகிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகுது. ஐ எம் ப்ரிப்பேரிங் நூடுல்ஸ்.
இன்றைக்கி எதுவுமே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒருத்தங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருந்தோம் வேலைக்கு வர்றதுக்கு. பட் அவங்க இன்றைக்கி வரல. இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வித்தவுட் ஹெல்ப், அதுவும் இந்த சம்மர் டைமில். ஸோ அவங்க வரலையா, அதனால நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு மார்னிங் வந்து அவள் சப்பாத்தி தான் கேட்டிருக்கா. ஸோ சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம், நோ இஷ்யூஸ். நம்ம வந்து மார்னிங் பார்க்கலாமா, ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். இதோட லிங்க்ஸ்லாம் கிடச்சிதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா டேக் ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன், ஓகேவா? சரி, மார்னிங் பார்க்கலாம். பை, குட் நைட். குட் மார்னிங். சீக்கிரமாக எழுந்திருக்கலாம்னு நினச்சோம், பட் 6:30 ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, சப்பாத்தி அண்ட் எக் கறி தான். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்கின திங்ஸ் லைக் லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், தென் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. பேக் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ வாஷிங். எப்படி தெரியும்? ஸோ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு குயிக்காக என்னோடய மீ டைம் ஸ்கின் கேர் டைம்னு எடுத்துக்கலாம். ஸ்கின் கேர்னால் ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் அப்படிலாம் இல்லைங்க. மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இன்னும் 3 வீக்ஸில் என்னோடய சிஸ்டரோட மேரேஜ் வருது. ஸோ ஸ்கின்னு கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நைட்டிலேருந்து சுடிதார் மாறிக்கலாம். அப்போ கொஞ்சம் பிரிஸ்காக வேலை நடக்கும். நைட்டியே வேர் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும். அதனால் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மற்ற குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையோட மெனு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் எக் கறி. சன்னா பண்ணலான்னு இருந்தோம், லாஸ்ட் மினிட்ல எக் கறிக்கு மாறியாச்சு. தென் காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா சனுக்குட்டி சப்பாத்தி வேண்டாம், நான் வந்து வேறு ஏதாச்சும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், தென் ஐ ப்ரிப்பேர்ட் பழைய சாதம் வித் கர்டு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தேன், நல்லா இருந்தது. தென் நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ, ரிப்பன் தேடுறா. எனக்கும் ஞாபகம் இல்லையே. சரி. நான் எக் கறியோட ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தென் அந்த பிரிஞ்சி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இஞ்சியை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா
தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக தக்காளி வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் தக்காளி அரைச்சி வைக்கிற குழம்பு சாப்பிட்டாலே ஒரு மாதிரி இது சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ நான் வந்து தக்காளி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா மட்டன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எக் கறி மசாலா இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா இருக்குது என்கிட்ட, பட் அது வந்து பெரிய பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இதைவே போட்டு அப்படியே சமாளிச்சிட்டேன். ஸோ மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி அந்த டொமேட்டோ நல்லா ஸ்மஜ் ஆகிற வரைக்கும், விச் மீன்ஸ் நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு, தென் தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, பெப்பர் நல்லா அரைச்சிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா அதையும் இந்த மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வாட்டரியாக வேணுமோ அவ்வளோ வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பதத்தை பார்த்துட்டு, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிற போது. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் வாட்டரை ஆட் பண்ணி ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எக் இருக்கு இல்லையா, எக்கு வந்து அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். தென் ஒரு 2 minutes நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஒரு 10 minutesக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வந்து வாங்கிட்டு தரேன், சரியா? சப்பாத்தி எடுத்துப்பா. அப்படியே சொல்றா. பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல. நீங்க மட்டும் என் கிளாஸ்லயே வச்சு தெரியும். எல்லாரும் அப்படிதான் எடுத்துட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் யார் எடுத்துட்டு வந்தாலும் என்ன எடுத்துட்டு வந்தாலும் நான் சப்பாத்தி எடுத்துட்டு வந்தா மட்டும் என்கிட்ட இருந்தாலும் மேங்கோ, மேங்கோ, மக்கானா, எவ்வளோ மக்கானா வரும், எக்கு, சப்பாத்தி. சரி எடுத்துட்டு வர சாமி. ஏன் நானே வச்சுக்கோ. சாப்பிட்டு வரணும், சரியா? அவசர அவசரமா. இவ்வளோ சீக்கிரம் இருக்கும். முடி முடி எனக்கு கை உடம்பு. ஃபர்ஸ்ட் டைம் 6th standard போகிறது. ஐயோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறது எப்படி இருக்கு? 6th standard. Jolly. You are going to secondary. ஜாலியாக இருக்கு. பிரைமரியில இருந்து செகண்டரி போறீங்க. ஜாலியாக இருக்கு. ஜாலியா இருக்கா? நத்திங் டு சே. ஓகே. சன்ஸ்கிரீன் போட்டியா? ஆமாம். பாய். கிசி வாங்கிட்டு போய். ஐயோ கிசி நல்லா படிக்கணும், சரியா? அப்பா வந்து அப்பா ஸ்கூல்ல விட போயிருக்காங்க. ஃபைனலி அவளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் 2016-17 சாரி
இல்லை 2026-27 அகாடமிக் இருக்குது. செகண்டரிலேருந்து இல்லை ப்ரைமரிலேருந்து செகண்டரி போயிட்டாங்க. ஸோ ஹாப்பி, ஷீ இஸ் க்ரோயிங். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஐ ஹோப் உங்களோட பசங்களும் ஸ்கூல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். என்ஜாய் திஸ் அகாடமிக் இயர். எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணேன்.